Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவை நஞ்சுண்டாபுரத்தைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் தாக்கல் செய்த மனுவில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தனது மனைவி பெயர் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததாகவும் கூறியுள்ளார். இதேபோல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பெயர் நீக்கும் முன் முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு கடந்த 15ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்த போதும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஜி சந்திரசேகரன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் மனுதாரர் தொகுதியில் வசிக்கவில்லை என்றும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே மனுதாரரின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது மனுதாரர் எந்த ஆட்சேபமும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்த நீதிபதிகள் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.